நீ உன் தங்கச்சி நீங்க மாட்டீங்கன்னா இல்லப்பா, இது தூக்கத்துல நடக்கிற வியாதி தான்ப்பா. அது நடக்கிற வியாதியா இல்ல நடிக்கிற வியாதின்னு இப்போ தெரியும். என்ன பெட்டு? அது குழந்தை பாவம், அதுக்கு அப்படி ஒரு வியாதி. அது குழந்தையா இல்ல குமரியா, அது வியாதி கேஸா இல்ல லூசு கேஸான்னு இப்ப நிரூபிச்சு காட்டுற. நீ வா. எதுக்கு உங்க வீட்டுக்கு போற வரையில ஃபாலோ பண்ணோம்? பாதி வயலே அது ராங்க பாத்தீன்னு நான் ப்ரூவ் பண்றேன். சொன்ன கேளு, போத. ஏய், உனக்கு வேணும்டா சாக்கடையை குடிச்சவனே. அவன விட இப்ப உன் தங்கச்சி வேஸ்ட நான் கலைக்கிறேன் பார். ஆமா, ராஜா மலையப்பா கவுந்துட்டாரு, ராணி மங்கம்மா போறா. அப்பா, நீயாவது என் தங்கச்சியை நம்புறியே? இல்ல கொன்னுடுவேன். சரி விடு. பிரேக். நான் தங்கம் நீ எங்க சுத்துற? உங்க அண்ணன் உன்னை தனியா விட்டுட்டு எங்க போறக்க போனா? அச்சலா, ஏண்டி இவளே? என்னடா ஷாக்கு. அவன்ல ஷாக் ஆகணும். எனக்கு ஷாக்கு. உனக்கு எதுக்குடா ஷாக்கு? கைய வச்சு பாரு, அடிக்குது. இங்கயா? ஐ எனக்கு அப்பவே தெரியும்டி இது நடிக்கிற வியாதின்னு. நான் ஒண்ணும் நடிக்கல, சிவாவை பார்க்க தானே வந்தேன். ஆமா. டாடா, நடுராத்திரில எதுக்கு என்ன தேடி வந்த? பின்ன இதெல்லாம் வெளிச்சத்துல காட்டுற விஷயமா? கர்மம் கர்மம். அங்க என்ன பாத்துக்கிட்டு திரும்படா. அட, வெறும் பேப்பர்ப்பா. வெறும் பேப்பரா? தச்சி, இங்க பார். நாளைக்கு மினிஸ்டர் ராமசாமி மகளுக்கும் தொழிலதிபர் என்ன நாகராஜ மகனுக்கும் கல்யாணம். வரதட்சணைய மட்டும் 2 கோடி கைமாற போகுது. அதுக்காக ஒரு கல்யாணத்தை கெடுக்க முடியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது. அவன் பொண்ணோட வாழ்க்கைக்காக எத்தனை ஹேண்டிகேப்ஸோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கான் தெரியுமா அவன்? பட்ஜெட்ல ஊனமுற்றவங்களுக்காக தையல் மிஷின், ஆர்டிபிஷியல் லெக்ஸ், 3 சக்கர சைக்கிள், அதுக்கு இதுக்கு ஏகப்பட்ட பணம் ஒதுக்கி இருக்காங்க சிஎம். ஆனா இந்த ஆளு அதுல பாதிக்கு கூட செலவு பண்ணாம அவன் பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறான். அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கணுமா? கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்க போறேன்னு கேக்குறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். எப்படி 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 நிறுத்த போற? மணி, நாளைக்கு நீ என்ன பண்ற? சரிப்பா. சரி சரி. மனோ, நீ என்ன பண்ற? சொல்லுப்பா, நீ என்ன சொல்ற நான் செய்யறேன். ஜால்ரா இப்ப அடிக்காத, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலம்புற. ஐயோ, இன்னைக்கு இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலம்புற.